என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. கணித மேதை ராமானுஜம் அவர்தான் இந்த நாட்டில் மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட். அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல. யார் யார் நல்லா கணக்கு போட்டா அவர் கணித மேதை ராமானுஜம் சொல்லுவாங்கல்ல. அந்த கணித மேதை ராமானுஜம் இங்கிலீஷில் ஃபெயில், 3 தடவை ஃபெயில், 3வது தடவை 3 மார்க்ல ஃபெயில். நான் பொய் சொல்லலைங்க. கணித மேதை ராமானுஜம் வரலாற்று எடுத்து படிச்சு பாருங்க. அதனால அவரால் ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல. ஆர்பர்ல ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டாரு. கிளார்க் வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதை அங்க உருவானது எப்படி தெரியுமா? கிளார்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரீ டைம்ல எல்லாம் ஒரு லைப்ரரிக்கு போவார். அந்த லைப்ரரியில புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில ஒரு கணக்கு போட்டு இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்கன்னு எழுதியிருக்கார். நிறைய பேர் எழுதி போட்டாங்க, தப்பு. ராமானுஜமும் எழுதி போட்டார். கூட ஒரு லெட்டர் வச்சு அனுப்பிச்சார். அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபசர் பார்த்துட்டு அசந்துட்டான். இதுவரைக்கும் அந்த ஆன்சர்லயே இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரைட் ஆன்சர். யார் எழுதியிருப்பான்னு கூட வச்சிருக்க லெட்டர் பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபசர் எழுதியிருப்பான்னு நினைச்சாரு. கடைசியில பார்த்தா ஆர்பர்ல இருக்கிற ஒரு கிளார்க் அவர் பதில் எழுதினாரு. இதுவரைக்கும் வந்து ஆன்சர்லயே உன் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், உன் ஆன்சர் தான் சரியான ஆன்சர், நீ என்ன கிளார்க்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? அவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினாரு. டே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபசரே, உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே, அவன் உங்க யூனிவர்சிட்டியில இல்லடா, யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு பார், அங்க கிளார்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா, அவனை போய் தூக்குங்கடா, அவன் தாண்டா இந்த நாட்டில் கணித மேதை ராமானுஜம் வெளிநாட்டுக்காரன் எழுதினான். எழுதுனதோடு நிக்கிறேன். இங்க இருந்து புறப்பு ஒரு ப்ரொஃபசரை நீங்க போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துட்டு வாங்க, அவன் தான் கணிதத்தில் அறிவுன்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பதுதான் ராமானுஜத்தினுடைய வரலாறு. அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார், ஆனால் கணிதத்தில் ஜெயித்தார்.